ஹலோ ஐ எம் டாக்டர் சுகன்யா, மகாலட்சுமி டென்டல் கிளினிக், திருப்பூர். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் டென்டல் கேரிஸ், அதாவது பல் சொத்தை. பல் சொத்தை எதனால் டாக்டர் வருது அப்படின்னு கேட்குறாங்க. பல் சொத்தைக்கான முக்கியமான காரணம் ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்றதா, சுகர் சாப்பிட்றது, ஸ்வீட் சாப்பிட்றது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, சாக்லேட் சாப்பிட்றது, அப்புறம் பல்லில் ஒட்டுற மாதிரியான பொருட்கள் லைக் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலுமே உடனே நம்ம ப்ராப்பராக வாய்க்கு பிடிச்சி துப்பணும். அப்படி இல்லைனா கரெக்டான ப்ரஷிங் பண்ணணும். இந்த பல்லில் மேலே லேயரில் வந்து ஸ்டிக்கி மாதிரி திங்ஸ் படியும் போது அது பல்லில் சொத்தையாக மாறும். ஃபஸ்ட்டு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே நம்ம வாயில் பாக்டீரியா வந்து டெப்போசிஷன் எப்போதுமே இருந்துகிட்ருக்கும். என்ன ப்ராப்பராக க்ளீன் பண்ணாலும் பாக்டீரியாங்கிறது நம்ம வாய்க்குள்ளே இருக்கும். அதோட நம்ம சுகர் கண்டென்ட் சேரும்போது பாக்டீரியாவும் நம்மளோட சுகரும் சேரும்போது என்ன ஆகும்னா ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஆசிட் என்ன பண்ணணும்னா நம்ம பல் மேலே இருக்கிற எனாமல் லேயர், அதாவது அவுட்ரு லேயர், நம்ம பல்லுக்கு மேலே எனாமல் தான் இருக்கும் எல்லா பல்லுலேயும். அந்த எனாமல் லேயரை அஃபெக்ட் பண்ணி டீப்பாகும், சொத்தையாக ஆரம்பிக்கும். ஸோ அது பல்லுக்கு அடுத்த லேயரான டென்டின் லேயர், கூச்ச லேயர், அதில் போயிட்டு டெபாசிஷன் ஆகும்போது பல் கூச்சத்தை ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு பல்லில் பல்ப்புன்னு ஒரு லேயர் இருக்குது. மொத்தம் பல்லில் 3 லேயர்: எனாமல், டென்டின், பல்ப்பு. எனாமல்ங்கிறது அவுட்டர் லேயர், டென்டின்ங்கிறது கூச்ச லேயர், பல்ப்புங்கிறது பல்லுக்கு ரத்தோட்டம் கொடுக்குற உள்ளே இருக்கிற நரம்பு. அதை போய் எப்போ அந்த பல்ப்பு போய் ரீச் ஆகுது, ஒரு கேவிட்டியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பல் சொத்தை வந்து அப்படியே டீப்பாகி குழியாகி பல்லோட நரம்பில் போய் படும்போது நம்ம சொத்தை பல் வந்து ரொம்ப சிவியர் ஆகும்போது தான் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, பெயின் எடுக்கிறது, ஸ்வெல்லிங் வர்றது, இந்த ரீசன்லாம் இருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பல்லுக்கு மேலே படிஞ்சிருக்கிற ஸ்டிக்கி லேயரான ஃபுட்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சுகர் கண்டென்ட்டு, நம்ம சாப்பிட்ற சுகரை வந்து கொஞ்சம் அளவை கம்மி பண்ணிக்கணும். எய்தர் நம்ம சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. எது சாப்பிட்டாலும் நல்லா வாய் கொப்பளிச்சு துப்ப பழகிக்கோங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் கொப்பளிச்சு துப்புறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணிட்டு படுங்க, சொத்தப்பல் வராமல் தடுக்கலாம். தேங்க்யூ.